ஹாய் வெனஸ்டே மார்னிங் ஆத்யாக்கு முகரம்ன்றதுனால லீவு. ஸோ லேட்டாக எழுந்துக்கலாம்னு நினச்சேன். இருந்தாலும் கண்ணை முடிச்சதுனால வந்து இந்த வேலையெல்லாம் பார்ப்போன்னு எழுந்து வந்துட்டேன். காலையில் இந்த ஏபிசி ஜூஸ் போட்டு குடித்தோம் நானும் ராகுலும். எப்போவுமே ஆப்பிள் தான் போடுவேன், பட் ஆப்பிள் இல்லாததுனால ஆம்லா யூஸ் பண்ணி அதை வச்சே போட்டுட்டேன். நைட்டு 11:30க்கு தான் இந்த ஞான உதயம் வந்தது. பூரியும் சென்னா மசாலாவும் செஞ்சிடலாம் அப்படின்னு. ஸோ வந்து 11:30க்கு சென்னாவை ஊற வச்சுட்டு போனேன். இந்த மாதிரி டைம் கன்சியூமிங்கான டிஷ்ஷஸ்லாம் இந்த மாதிரி லீவ் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போது தான் நான் யூஸ் பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணுற வேலை இல்லையே அப்படின்னு நினச்சேன். பட் அங்கிள் கரெக்டாக இன்றைக்கி நான் லஞ்சுக்கு வர மாட்டேன், எனக்கு ஏதாவது பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த பூரியவே அவருக்கு லஞ்சை பேக் பண்ணி ஏமாற்றி அனுப்பிச்சாச்சு. இந்த பூரி அண்ட் சன்னா மசாலா ரெசிபி வந்து சமையல் வித் அமலான்ற சேனலில் வரும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ணிட்டேன். ஸோ என்னோட வெனஸ்டே மார்னிங் இப்படி தான் போச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் காஃபியோடு முடிக்கலனா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.